ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பாஸ்தா பாயசம் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாஸ்தா எடுத்திருக்கேன். சங்கு டைப்பில் இருக்கிற பாஸ்தா எடுத்திருக்கேன் 100 கிராம் அளவுக்கு. பாஸ்தாலே நிறைய டைப் இருக்குது. நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் பாஸ்தா எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி பாயசம் செய்கிறதுக்கு. இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற விட்டு சேர்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்து வரும். அதுக்காக தான் ஊற விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதும் ஒரு 10 முந்திரி முழு முந்திரியாக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 பாதாம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் கொஞ்சம் ஓரமாக இதை வச்சுட்டு அதுலேயே 100 கிராம் அளவுள்ள கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும்போது சட்டுன்னு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வதங்கிறதுக்கு நேரமாகும். இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கேரட் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோன்னா கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பாஸ்தா 10 நிமிஷம் ஊறிருக்கு இல்லையா, அதை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகி வரட்டும். அடுத்து இந்த கேரட் நல்லா ஆறினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 300 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் கூடவே 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பொங்கி வரட்டும். இந்த மாதிரி இப்போ நல்லா பால் பொங்கி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை ஊற விட்டு சேர்த்ததுனால 10 நிமிஷம் தான் இது வேகிறதுக்கு ஆகும். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். முதல்ல இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இனிப்பு சேர்த்தா தான் அந்த பாஸ்தாவில் இனிப்பு நல்லா இறங்கி வரும். அதனால் இப்போ முதல்ல இனிப்பு சேர்த்துடலாம். நான் ஒயிட் சுகர் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த 50 கிராம் சுகர் சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சரியாக இருக்காது. நம்ம இது கூடவே மில்க்மெய்ட் சேர்க்க போகிறேன். மில்க்மெய்ட் சேர்க்கறனால ஒரு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சுகரை 50 கிராம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை மில்க்மெய்ட் இல்லாமையும் சேர்க்கலாம். அப்படி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மில்க்மெய்ட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 50 கிராம் சுகரும் மில்க்மெய்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டின் அளவுக்கு அதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ மில்க்மெய்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டின் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மில்க்மெய்ட் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1/4 டின் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி வந்ததும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு அந்த கேரட் விழுதியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா பாஸ்தா 10 நிமிஷம் தான் வெந்து வந்துடும் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச கேரட் விழுதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் கூட பாதாம் முந்திரியை சேர்த்து அரைச்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியும் கூட. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதித்து வரட்டும். நம்ம எல்லாமே வதக்கி சேர்த்ததுனால ரொம்ப நேரமும் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாயசம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்திருக்காங்கிறதும் செக் பண்ணிக்கலாம். கையில் இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா டக்குன்னு கட் ஆகணும். பக்காவாக பாஸ்தா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சோண்டு திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். நான் முந்திரி பாதாமல் அதில் சேர்த்ததுனால வெறும் திராட்சையை மட்டும் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அட்டகாசமான சுவையில் பாஸ்தா பாயசம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.